பண்டைய கால உணவு முறைகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் மதுரையில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழக மக்களின் பொது சுகாதாரம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பண்டைய கால உணவு முறைகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொண்டு பயனடையும் வகையில் பல்வேறு இடங்களில் சமூக நலத்துறை சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மதுரை தனக்கன்குளம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் கம்பு கொழுக்கட்டை, கேழ்வரகு புட்டு, காளான் கரிச்சாறு, கொண்டைக்கடலை அவியல், குதிரைவாலி கலவை, திணை உருண்டை போன்ற பல்வேறு உணவுப் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை பார்வையாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ருசித்து சாப்பிட்டனர். பாரம்பரிய உணவு திருவிழா பார்க்க வந்தோம். அப்போ எங்களுக்கு இந்த கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இங்கே பார்த்து தான் இங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். இன்னமே எங்கள் அம்மாட்டையும் போய் சொல்லி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். கோலக்கட்டை, கேழ்வரகு, இந்த கம்மங்கூழ், குதிரைவாலி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இதுக்கு நாங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நாங்கள் பாரம்பரிய உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அங்கே பாரம்பரிய உணவு திருவிழா என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி நிறைய தானியங்கள் வச்சுருந்தாங்க. அதில் மூலிகை பொருட்களான நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. வீட்டு உபயோகப் பொருட்களே அதே நம்மளுக்கு உணவாக பயன்படுதுன்னு இந்த கண்காட்சியில் சமூக நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளில் கர்ப்பிணி பெண்கள் உண்ணக்கூடிய தினசரி உணவு வகைகள், குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப வழங்கப்படும் உணவு முறைகள், பண்டைய கால உணவுகளில் உள்ள சத்துக்களின் பட்டியல் ஆகியவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. மேலும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மூலம் கம்பு, சோளம், கேழ்வரகு ஆகியவற்றுக்கான தோசை மாவை பெண்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இன்றைய தலைமுறையினருக்கு பண்டைய கால உணவு முறைகளை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த பாரம்பரிய உணவு திருவிழா இளைய தலைமுறையினருக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது.